இயக்குனர் பாக்கியராஜனுடைய மறைவு திரை உலகில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவருக்கு பல்வேறு திரைப்பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தற்போது நம்முடன் தொலைபேசி வாயிலாக நடிகர் திரு சார்லி இணைகிறார். வணக்கம் திரு சார்லி. திரையுலகில் நடிப்புக்கும் வசனங்களுக்கும் பெயர் பெற்றவர் பாக்கியராஜ். அவருடைய மறைவு இன்று ஒரு பேரிடியாகவே பார்க்கப்படுகிறது. அவருடனான உங்கள் நினைவுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அண்ணன் பாக்யராஜுடைய மறைவு ஒரு தாங்க முடியாத, மீள முடியாத ஒரு சோகம். இது ஒரு பெரிய அதிர்ச்சி. தமிழ் சினிமா எவ்வளவோ சோதனைகளையும் இழப்புகளையும் தாண்டி வந்திருக்கு. ஆனால் முதல் முறையாக தமிழ் சினிமா தன்னுடைய பாக்கியத்தை இழந்திருக்கிறது. அண்ணன் பாக்யராஜ் பெரிய திரைக்கதை சக்கரவர்த்தி, இந்தியாவே பாராட்டக்கூடிய ஒரு தமிழ் படைப்பாளி. இது எல்லாவற்றையும் தாண்டி நட்சத்திரங்களையும் நடிகர்களையும் சமமாக உயர்த்தி பிடித்த ஒரு சாதனையாளர். அண்ணன் எப்பொழுதுமே ஒரு பழக்கம் எப்படின்னா, எல்லாத்திட்டையுமே சிம்பிளா, ரொம்ப யதார்த்தமா, கேஷுவலா பழகுவாரு. அவர் கூட பேசி முடித்ததுக்கு பிறகு அவர் கூட பணியாற்றக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும், இல்லை நடிகர்களாகட்டும், ஒரு ஒரு நிமிடம் பேசினாலே ஒரு தன்னம்பிக்கையோட வெளியே வருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நம்பிக்கையை விதைக்கக்கூடிய படைப்பாளி. இன்னைக்கு காலையில் போய் பார்த்த உடனே எனக்கு அப்படி ரொம்ப ஒரு மீள முடியாத ஒரு சோகம் அது. அண்ணா அடிக்கடி சொல்ற வார்த்தை, சார்லி உனக்கு இதெல்லாம் கிடையாது, அப்பாயின்மெண்ட் அப்புறம் அனுமதி வாங்கணுங்கிற அவசியமே இல்லை, நீ எப்ப வேணாலும் வரலாம் சார்லி அப்படிம்பாரு. இன்னைக்கு அனுமதியே இல்லாம அண்ணன்ட்ட போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்தது எனக்கு தாங்க முடியல. அவர் கூட ஒர்க் பண்ணது ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி அப்படிங்கிற படம். நான் ஷார்ட்டுக்கு இன்பிட்வீன்ல சும்மா இப்படி கூடி வரும்போது போகும்போதெல்லாம் எம்ஜிஆர் பாட்டை நான் அடிக்கடி முணுமுணுப்பேன். சார்லி நீ தலைவருடைய ரசிகரா அப்படின்னு கூப்பிட்டு கேட்டாரு. ஆமாண்ணே, என்னண்ணே அப்படின்னா இந்த கேரக்டர் இனிமேல் எல்லா இடத்துலையுமே எம்ஜிஆர் பாடல்கள் முணுமுணுக்கும்படியாவே நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, ஒரு அடிமட்ட ஒரு தொழிலாளி எவ்வளவு நேர்மையாக இருப்பதனால் ரொம்ப உச்சபட்ச ஒரு கதாநாயக அந்தஸ்து பெறுகிறான் அப்படிங்கறதுதான் என்னுடைய கேரக்டர், மாடசாமிங்கிற கேரக்டர். என் லைஃப்ல மறக்கவே முடியாத என்னுடைய கேரியர்ல ரொம்ப முக்கியமான ரோல் அண்ணன் பாக்யராஜுடைய இயக்கத்துல ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி படத்துல நான் ஆக்ட் பண்ண அந்த கேரக்டர் மாடசாமிங்கிறது. அதுல பர்பஸாவே அவர் எனக்காகவே எழுதியிருப்பார். மாடசாமி நின்றுட்டான்டா, எத்தனை கேரக்டர்ஸ் வந்தாலும் போனாலும் மாடசாமி நிப்பான்டா கடைசி வரைக்கும், அப்படியெல்லாம் அவர் எனக்காக எழுதியிருப்பாரு. இப்பவும் எனக்கு ஒரு பெரிய ஷாக் என்னன்னா, அண்ணா இன்னைக்கு கிளைமாக்ஸ்ன்னு சொன்னீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் அசம்பிள் ஆகி அவர்கிட்ட கேட்டாம, சார்லி இன்னைக்கு எடுத்துடலாம் சார்லி, இந்த போர்ஷன் எடுத்துருவோம் கம்ப்ளீட்டா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 7 பக்கமோ 8 பக்கமோ இந்த சீன் பேப்பர் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் ஒரு இடத்துல கூட வசனமே பேசல. படத்துடைய ஹீரோ அவர் தான். அப்போ அண்ணே என்னண்ணே நீங்க பேச வேண்டியது டைலாக் இனிமேல் வருமாண்ணே அப்படின்னா, இல்ல இதுல நான் பேசக்கூடாது சார்லி, நீ தான் பேசணும் அப்படின்னு சொல்லி தன்னை முன்னிலைப்படுத்தாமல் தன்னுடைய படைப்பை முன்னிலைப்படுத்திய மிகப்பெரிய தன்னிகர் இல்லாத ஒரு இயக்குனர் அவர். ஆக்கரி ராஸ்தாவுடைய வெற்றி, ஹிந்தி சினிமா எல்லாமே, அது ஒட்டுமொத்த இந்தியா அவரை தலைவணங்கி நின்ற காலங்கள் இப்ப வரைக்கும் இருக்கு. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பாக்யராஜ் அப்படிங்கிற என்னுடைய அண்ணனை பற்றி சொல்லும் பொழுது அவர் ஒரு டைரக்டர், அவர் ஒரு ஆக்டர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர் இந்தியாவில் யாராலும் வெல்ல முடியாத ஒரு பெரிய சகாப்தம். அவருடைய மறைவு தாங்க முடியல. அவருடைய ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கு நான் பிரார்த்தனை பண்றேன். உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சார்லி.